எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து பிரியாவுக்கு நம்ம என்னென்ன சமைச்சிருக்கிறோம் என்னென்ன தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சமையல் வீடியோ போடும்போது அதுக்கு நேரம் கிடைக்கும் போது நான் எல்லா சமையலும் வந்து நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஆல்ரெடி எல்லாம் காமிச்சது தான், 1-2 இருந்தாலும் வந்து டெய்லி டைமில் எப்படி செய்கிறாங்கன்னு வேணால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ல. இந்த சமயத்தில் எப்படி கொடுக்குறாங்க, என்ன சமையல்ல மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 12 மணி 1 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுக்கணுன்றதுனால காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் இத்தனை ஐட்டம் செய்யறதுக்குள்ளே லேட் ஆகிடுதுங்களா. வீடியோ எடுக்கணுன்னா உங்களுக்கே தெரியும், இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் வந்து நான் சமைச்சு வச்சுறது, நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இப்போ நம்ம என்னென்ன பிரியாவுக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு என்ன சமைச்சிக்கிறோன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காய் போட மாட்டாங்க, வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாங்க. பிரியா சாப்பிடாது, வெறும் முருங்கைக்காய் சாம்பார் மட்டும். ஆனால் அம்மா கத்திரிக்காய் செய்யறதே இல்லை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் 2வது டைம் செய்கிறேன். நான் வந்து காராமணியில் போட்டு செய்யலாம்னு வாங்கிட்டு வந்து சரி 2 கத்திரிக்காய் போல, எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கும். நம்ம கத்திரிக்காவே நம்ம எடுத்துக்கோ, பிரியாவுக்கு சாம்பார் கொடுப்போன்னு. அப்புறம் வந்து சொரக்காய் வந்து அதிகமாக வந்து கொடுக்க சொல்கிறாங்க, டாக்டரே சொன்னாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை சொரக்காய் கொடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து இன்றைக்கி சொரக்காய் வந்து பொரியல் பண்ணிட்டேன். இது வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லான்றதுனால சிறுகீரை தேங்காய் போட்டு பொரியலுங்க, கீரை பொரியல். தயிர் வந்து எப்போயுமே கடைசியில் வந்து தயிர் சாப்பிடுங்க, நிறையா தயிர் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அதனால் தயிர் வந்து நம்ம மாட்டுப்பாலே வாங்கிட்டு வந்து தான் துவைய வச்சு வச்சுருக்குறோம். நேற்று வந்து களி கொடுத்தேங்க, ஒரு நாள் களி, ஒரு நாள் வந்து சப்பாத்தி. ஒரு சப்பாத்தி இவ்வளோ சாப்பாடு, கீரை காய் வந்து பொரியல் அதிகமாக கொடுக்கணுன்றதுனால ஒரு சப்பாத்தி. நேற்று களி செஞ்சேன். இந்த மாதிரி மாற்றி பார்த்து ஒரு நாள் நைட்டு வெறும் சப்பாத்தி. எதுக்காக நான் இந்த மாதிரி களி சப்பாத்தியெல்லாம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவுக்கு எங்களுக்கெல்லாம் யாருக்குமே இல்லைங்க. பிரியாவுக்கு வந்து கொஞ்சம் சுகர் இருக்கான், அப்புறம் சுகர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க டாக்டர். அதனால் வந்து களி கண்டிப்பாக சுகரோட லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் மில்லட் அந்த மாதிரி எடுத்துக்க சொன்னாங்க. இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணியிருக்காங்க. அதிகமாக ராகி தான், கேழ்வரகு மாவில் தான் ரொட்டி, சப்பாத்தி, அப்புறம் உப்புமா, இந்த மாதிரி எல்லாமே களி. வெறும் மாவு களி சாப்பிட்ணும்ல, அதுலேயே அரிசி போடக்கூடாது, அந்த மாதிரி தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அப்படியே ஓடிட்டுருக்கு. மாற்றி மில்லட்டில் ஏதாச்சும் தோசை அந்த மாதிரி டிஃபன் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு வேலையாவது சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியல. அதனால தான் கொஞ்சமாக சாப்பாடு, இந்த மாதிரி கூட வந்து களி சப்பாத்தி செய்யுங்கன்றதுனால அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறவங்க சுகருக்கு இந்த மாதிரி சமயத்தில் வந்து இருந்திருக்கு இல்லையா, அப்படி இருந்திருந்தால் யாருக்காவது நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னால் அதையே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. நமக்கு சுகர், இந்த பிபி அந்த மாதிரிலாம் என்னன்னே தெரியாதா. அதனால் இது பத்திய சாப்பாடு சாப்பிடணுமா, இதை சாப்பிடக்கூடாதா, சாப்பிடலாமான்னா எனக்கு தெரியாது. எல்லாமே அடிச்சு தள்ளு. எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாம் அப்படி இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் என்ன காய்கறி, ஒரு சில விஷயம்லாம் சாப்பிடக்கூடாது விட்டுருங்க, மற்றபடி எல்லாம் சாப்பிட்டு. இதில் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றதுனால பிரியா சாப்பிடாதனால டாக்டர் திட்டினாங்க, மட்டன் மீன் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. சிக்கன் வந்து அவங்களே வந்து வேண்டாம் தான் சொன்னாங்க. சிக்கன் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் மீனும் முட்டையும் மட்டனும் வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு. போன வாரம் தான் வந்து போயிட்டு எல்லாம் ஸ்கேன் எல்லாம் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ மீன் இனிமேல் நீ சாப்பிட்டு ஆகணும், மட்டன் சாப்பிடலனாலும் மீன் சாப்பிடணும். ஆனால் செய்யறதுக்கான ஆனால் இந்த ஊரில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் மீன் கிடைக்குங்க, இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மற்ற நேரத்தில் கூட இல்லைன்னு நாங்கள் மீன் கடைலாம் ஒரு நாள் பார்த்தாங்களா, ஆனால் மீன் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னா. அதனால சரி நேற்று வந்து சிவராத்திரி ஆயிடுச்சிங்களா, நாங்கள் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம், அது எப்போ வரும்னு தெரியாது. சிவராத்திரி வந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுக்க முடியல. சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு முறை வர சிவனுடைய இது, அதனால் வந்து மீன் எடுக்கலை. அடுத்த வாரம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் நம்மளா செஞ்சு சாப்பிடும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியல. அதனால் அம்மாவா நம்ம பார்க்காம செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்லாமா அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், முடியல. சாப்பிட்டு இருந்தது தானே ஏன் விட்டு அப்படின்னு டாக்டர் திட்டுறாங்க. மீன்லாம் எங்கம்மா நான் சாப்பிட்ருக்கேன், மீன் சாப்பிட்டதில்ல, சிக்கன்ல ஈரல் சாப்பிட்ருக்கேங்க. அதுவும் ஸ்கூல் படிக்கும் போது அவ்வளோதாங்க. இந்த சிக்கன்லாம் மெல்லாம் மென்னுட்டே இருக்கிற மாதிரி இருக்கனால பிடிக்கல, சாப்பிட்டாலும் ஏன் சாப்பிட்டேன்னு தோணும். அதெல்லாம் நான் ஃபுல்லாக வெஜிடேரியனுக்கே மாறிட்டேங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சாப்பாடு, அதுதான் வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த உடம்புல வந்து சத்து இருக்கும். எல்லாரும் வந்து அங்கேயே ஹாஸ்பிட்டலே கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஏதாவது மஞ்சள் காமால் இருக்குதா, என்ன மஞ்சளாக இருக்கேன்னு கூட கேட்டாங்க. எனக்கா? அங்கே பக்கத்தில் உட்காந்துங்க. அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா நான் என்ன இல்லைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. ரத்தம் இல்லைன்னா இப்படிதான் வெளுத்து போக முடியும். நல்லா சாப்பிடணும் இல்லைங்களா, பழங்கள் எல்லாமே சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். நாங்களாம் வந்து நல்லா சாப்பிடுவோம், நான்வெஜ்லேருந்து எல்லா ஐட்டமும் சாப்பிடுவோம். அதனால் இப்போவும் வந்து நமக்கு உடம்புல வந்து கொஞ்சம் சத்து இருக்குது நல்லா. சரி, இப்போ வந்து நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட நிறையா வாட்டி வந்து கேட்டிருக்கேன், கேட்டாலுமே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்களே, நம்ம இதுக்கே இப்படி ஆயிடுறோமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த ஸ்டோரி தான் இப்போ கேட்க போகிறேன்.
ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் சேடாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும். அதனால் வேண்டாம், நம்மளது கொஞ்சம் சப்பையாக தான் இருக்கும். அதனால் என்னோட கதையாக சொல்கிறேன். நான் உங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தேன், என்னெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தேன், நான் எப்படி பிறந்தேன், ஏன்னா நான் வீட்டில் பிறந்தேன். அதில் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது அதை பற்றி கேட்குறதுக்கு. பிரியா, நீ வந்து என்னுடைய வயிற்றில் இருக்கும்போது உருவாகும் போது நானும் அப்பா தனியாக இருந்தோம் சென்னையில். டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடியே அட்மிட் பண்ணணும், இந்த டேட்டு. அது கேட்கல, இப்போ நான் கன்ஃபார்ம் ஆயிட்டேனா, நான் வந்து வயிற்றுக்குள்ளே வந்துட்டேனா, அதுக்கப்புறம் உனக்கு வாமிட்டு, இந்த டயர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? அதையா? இல்லைங்க, எனக்கு வாந்தின்னா பிரியாவுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் என் பையனுக்கு ரொம்ப எடுத்தேன். அது பையன் கதையை சொல்லுமா? இப்போ என் கதையை மட்டும் சொல்லு. பிரியாவுக்கு வந்து எனக்கு வாந்தின்னா என்னன்னு தெரியாது, எனக்கு டயர்டு என்னன்னு தெரியாது, வயிறு வந்து பெருசாக இருக்கும். பிரியா வந்து 3.5 கிலோங்க பிறந்தது. இவர் என்ன பண்ணுவார் எங்கள் வீட்டுக்காரு, நீ நடை அப்படின்னுவார். என்ன நல்லா வயிறு பெருசாக நல்லா இருக்குமா, நட அழகாக இருக்குது, நீ கை ஊனி எழுந்துக்கிறதுக்கு அழகாக இருக்குது, கஷ்டப்பட்டு எழுந்திரிக்கிறது அழகாக இருக்குதா, எங்கள் அப்பா அப்படி போயிட்டு வா அப்படி போயிட்டு வான்னு என்னை வாக் பண்ண வைப்பார். அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பாடியாக உடம்பு நல்லா இருந்ததுக்குள்ள ஒல்லியாக தான் இருந்தா. ஆனால் அந்த சமயத்தில் வந்து அவ்வளோ நல்லா இருந்தான். நடைன்னு வர அப்புறம் நானும் அப்போ தான் தாய்பாஸ் ஆடுவோம் தூங்கக்கூடாதுன்னு. அப்புறம் வந்து பல்லாங்குழி ஆடுவோம், அப்புறம் வேற என்ன ஆடுவோம், கல்லுக்கு ஆடுவோம். இதெல்லாம் நானும் அப்போ தான் பண்ணுவேன். நிஜமாப்பா? நானும் அப்போ தான் ஆடுவேன். இப்போ வரவே மாட்டாங்க எதுக்கு விளையாடுறதுக்கு, தூங்கக்கூடாது. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பா தான் என் கூட ஆடின்னு இருந்தார், பண்ணுவார். நாங்கள் 2 பேர் தான் ஆடினு இருப்போம். ஏன்னா நாங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து வச்சுக்கோம். பிரியா வந்து டெலிவரி ஆகும் போதுங்க எனக்கு, அதாவது அந்த 10 மாதமும் அப்போ வந்து ஊருக்கு வந்துட்டீங்க தான்? ஆமாம், டெலிவரி அப்போ தான் ஊருக்கு வந்தோம். கொஞ்ச நாள் முன்னே 2-3 மாதம் முன்னே, மற்றெல்லாம் கிராமத்தில் தான் இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டேட்டோடு எழுதி வச்சு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சொன்னால் தான் இந்த மாதத்தில் டெலிவரி ஆகும், இந்த டேட்டில் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு டாக்டருக்கு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ எங்களுக்கு வந்து எந்த மாதம் டெலிவரி ஆகும்னு தெரியாது. இந்த மாதம் தெரியாதா, டேட் தெரியும். டேட்டு அதான் அப்போ கூட எப்படி சொல்கிறது பிரியா, இப்போ நம்ம ஸ்கேனுக்கு போனோம்னா இப்போ கொஞ்சம் பேபி இதுவாக இருக்குது, இப்போ வந்துட்டோம், ஆப்ரேஷன் பண்ணிடலாம், இல்லை நார்மல் டெலிவரி பார்த்துக்கலாம், டேட் ஆயிரம்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டுக்குள்ளே நிற்கும், அந்த டேட்டுக்குள்ளே, அதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த மாதம் டேட் ஆகலை, அவ்வளோதான். கன்சீவ் ஆகிட்டோம், 2-3 மாதம் ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகிடுது, தெரிஞ்சுது, தலைக்கு தண்ணி ஊற்றிக்கல, அப்போ நீங்கள் முழாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 மாதம் இருக்கும் போதே நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து டெலிவரிக்காக வீட்டுக்கு வந்துட்டோங்க, அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போதுலேருந்து சரி சின்ன சின்ன வேலைலாம், ஏன்னா அங்கேயே நான் மட்டும் தானே இருந்தேன், அவர் நைட் டியூட்டி பகல் டியூட்டி இப்படி தான் மாறி போயிட்டு வரும். வேலையெல்லாம் நான் தான் செய்யணும், துணி துவைக்கணும், சமைக்கிறது எல்லாமே. எப்படி அண்ணனை வச்சுக்கிட்டே வா, அவன் சின்ன பையன், நீ வயிற்றுல இருந்த பானை கூட வச்சுக்கிட்டே வான்னு கேட்டேன். அப்போ எல்லாமே அப்போ வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல, அப்போ வந்து கேஸ் கிடையாது, அப்புறம் வந்து என்னது ஸ்டவ் கிடையாது. என்ன ஸ்டவ், இந்த சீமெண்ணெய் ஊற்றி பம்பு ஸ்டவ்வும் கிடையாது. அப்புறம் இந்த தூள் இருக்குது பார்த்தியா, அதை போட்டு நல்லா இடிச்சிட்டு ஒரே வால்தூள் ஒரே ஒரு கட்டை மட்டும் வச்சுட்டு அதுலேயே சமைச்சிட்டு அதுலேயே தண்ணி வச்சு லாஸ்ட்டில் அதுலேயே தண்ணி காஞ்சிடும் கொஞ்சம் உதவும், அப்படியே குளிச்சுக்கும். அப்படி லைஃப்லாம் வாழ்ந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோதான், நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் அந்த விஷயம் வந்து படிப்படியாக எங்கள் லைஃப்பில் நாங்கள் எப்படி பண்ணோன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அப்புறம் டெலிவரிக்கு வந்துட்டுங்களா, வந்துட்டு 2 மாதம் அப்படியே போயிடுச்சு. பிரியா டெலிவரி ஆகும்போது எங்களுக்கு தெரியாது, அதான் சொன்னேன்ல, இந்த டேட் எல்லாம் கிடையாதுல்ல. அதனால் நார்மலாக நம்ம போகிற மாதிரி நான் ஒரு 11 மணிக்கு வந்து துணி துவைக்க போனேன். ஆனால் எங்கள் 2 பசங்க பிறக்கும் போது அம்மா ஊரில் தான், கிராமத்தில் தான் பிறந்தாங்க. பையன் வந்து டெலிவரி ஆனது வேறு ஹாஸ்பிட்டல், அது பெரிய கதை, கூட்டிகிட்டு வந்து அது பெரிய கதை. ஆனால் ஊரில் இருந்ததுனால 2 பேருமே குழந்தையா இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சு, எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சு, அப்போ ஏரி குளம் எல்லாமே தண்ணி அதிகங்க. அன்றைக்கி வந்து துணி துவைக்கிறதுக்கு போனாங்க, 11 மணி இருக்கு, நான் போய் ஏரியில், அதுவும் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் ஊருக்கும் ஏரி, மது மாதிரி வரும், அங்கே போயிட்டு துணி துவைச்சிட்டு வரும்போது வழியில் போகிறவங்களாம் திட்டுறாங்க, நிறமாத கர்ப்பிணியாகிற இவ்வளோ வயிறு பானை மாதிரி சாய்ச்சிக்கின்னு இன்னத்துக்கு இப்போ வெயில் நேரத்தில் போய் துணி துவைச்சின்னு வர, எப்படி இன்னத்துக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க எல்லாம் வழியில். அதுக்கப்புறம் துணி துவைச்சிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்கும். ரேஷன் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க, சீமெண்ணெய் ஊற்றுறாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்க. அப்படின்னு உடனே சார் அதுவும் நமக்கு அடுப்புக்கு பற்ற வைக்கிறதுக்கு தேவை, ஊதிக்கினே இருக்க முடியாதுன்றதுனால எண்ணெய் வாங்கிறதுக்கு கேன் எடுத்துன்னு போனேன். போயிட்டு 11:45 எனக்கு வந்து அந்த ரேஷன் கடையிலே வந்து பனிக்குடம் அது வந்து அந்த கியூவில் நிற்பாங்க, எண்ணெய் வாங்கிறதுக்கு கியூவில் நின்று இருப்போம். அப்போவே வந்து உடஞ்சிடுச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி யூரின் போகிற மாதிரி போகுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உடம்பு அப்படின்னு. இல்லை இதுதான் இந்த பள்ளிக்கூடம் உடஞ்சிடுச்சு, நீ வீட்டுக்கு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேனை அவங்க வாங்கிக்கினாங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு வாங்கிக்கினாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு 12 மணி இருக்கும். 15 நிமிஷம் தாங்க. 12 மணிலேருந்து 12:15 இந்த எங்களது வந்து மாடி நீட்டாக இருக்கும் ஹாலு.
இந்த கதவுல அந்த கதவு எங்கள் ஊரில் வந்து ஒரு அம்மா டெலிவரி பார்ப்பாங்க. அவங்க வந்து மறக்கவே முடியாது. சொன்ன உடனே வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்துட்டு நீ நட, இவர் தான் என் கூடவே என்னை பிடிச்சிக்கினே நடப்பார். அந்த வழியில் ரொம்ப கத்துறல. 15 நிமிஷம் தான் பிரசவ வலின்னு சொல்லிட்டே நான் துடிச்சது பிரியாவுக்கு. ஒரே 15 நிமிஷம். அதான் எனக்குமே ஆச்சரியமா இருக்குது. நானும் இப்போ நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறேன். ஒரு நாள் ஃபுல்லாக பெயினாக இருக்குது, 2 நாள் ஃபுல்லாக இருக்குலாம் சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்கும். கரெக்டாக 12 மணிக்கு வலின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். 12:15 பிரியா. அந்த 15 நிமிஷமும் கொஞ்ச நேரம் கூட உட்காரல வலியில். இங்கேருந்து போய் அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ கது பிடிச்சிக்கின்னு ஜிம்பு அப்படியே இப்படி ஜிம்பணும், அப்படியே முக்கணும், அப்படியே அங்கேருந்து வந்து பின்னாடி பக்கம் கது இப்படியே 15 நிமிஷம் இவர் வந்தார். எங்கள் அப்பா தாத்தா வந்து வெளியே நம்ம திண்ணையில் உட்காந்துருந்தாரா. ஐயோ பயமாக இருக்குது, என் பொண்ணு கத்துறது, டிராக்டர் எடுத்துன்னு வரேன் நானே. அப்போ டிராக்டர் மாட்டு வண்டி தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து அவங்க சாந்தி அண்ணின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வந்துட்டாங்க. நாங்கள்லாம் இருக்கிறோம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தான். எங்கள் அம்மா இருந்தாங்க. அம்மா கூட இருந்தால் சீக்கிரமாக டெலிவரி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வலியில் துடிக்கும் போது அம்மா தான் கத்துவோம். அம்மானு கூப்பிடக்கூடாது. ஏன்னா அப்போ அப்படி சொல்லுவாங்க, அம்மானு கூப்பிட்டா சீக்கிரமாக வந்து குழந்தை பிறக்காதுன்றா. அம்மானு கூப்பிடக்கூடாது, சாமி கடவுளை வேண்டிக்கோ, கடவுளே சாமியை நீ தான் தொணன்னு வேண்டி கத்துன்னுவாங்க. அம்மா வந்தால் வரும் நமக்கு ஃபஸ்ட்டே வாய். அப்புறம் பிறந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து அமுச்சிட்டாங்க பின்னாடி. 15 நிமிஷம் சுற்றினேன், டெலிவரி ஆயிடுச்சுங்க. ஆனால் பிரியா எவ்வளோ தெரியுங்களா? 3.5 கிலோ வெயிட். 3 கிலோ வெயிட்டாக தான் இருக்கேன் நான். குழந்தைகளெல்லாம் எவ்வளோ குண்டா இருந்தது தெரியுமா? 3.5 கிலோ வெயிட்டு. 15 நிமிஷம் வலியில் துடித்தேன். பிரியா வந்து பிறந்துடுச்சு. எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா, நிறைய வேலை செஞ்சேன். ஃபுல்லாக எவ்வளோ பெரிய வீடு ஃபுல்லாக நான் பெருக்கு. வேலை செய்ய விட மாட்டேன். வேலை செய்ய விட மாட்டேன்னா நான் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரல. டாக்டருங்க வந்து இந்த நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நீங்கள் வந்து வேலை செய்யணும். இல்லை, எனக்கு வந்து டாக்டர் சொன்னாங்க, நான் என்ன துணி துவைக்கிறது தான் கேட்கலாம், அது மட்டும் தான். மற்றபடி எல்லா வேலையுமே பார்க்கலாம். வீட்டு வேலையில் அவ்வளோ என்ன கஷ்டப்பட்டு செய்ய போகிறோம். சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பெருக்கிறது தானே, அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு எனக்கு. இப்போ வந்து பிரியா தான் வீடெல்லாம் பெருக்க சொல்லுவேன் நான். குனிஞ்சி தொடப்ப இப்போ குனிய விடலை எங்கள் வீட்டுக்காரர். இப்போ குனிய வேணாம், நீ 7ஆவது மாதத்துலேருந்து குனி, இப்போ நீ நின்றுட்டே பெருக்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ வந்து எந்த வலி வேதனை எதுவுமே தெரியல. ஏதோ ஒன்று கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதாவது திக்கில்லாதவங்களுக்கு தெய்வமே தோணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் என் பொண்ணு 15 நிமிஷத்தில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம எனக்கு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரியா மூலயமா எனக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிரியாவை ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ரொம்ப இதனால் இப்படி துடித்தேன், எப்படி பண்ண இல்லாமல். அதாவது பொருளாதாரத்தில் கஷ்டம், ஆனால் உடல் வலியில் மனசளவில் வந்து சந்தோஷமாக தான் பார்த்துக்கினாங்க அப்பா அம்மா. என்னுடைய வீட்டுக்காரர் வந்து நான் வந்து எப்போவுமே இவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு வந்து உங்கள் வீட்டில் எந்த ஒரு உரிமையோ எந்த எதுவும் கொடுக்கலனாலும் உன்னை பெற்று கொடுத்தாங்க பற்றியா, அதனால் அவங்களுக்கு 1000 முறை நன்றி சொல்லுவேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் துணி துவைச்சி கொடுக்குறதோ பண்ணுறதோ நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அப்பா மாதிரி வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. அம்மாவுக்கு வந்து இங்கே கட்டி மாதிரி கொழுப்பு கட்டி இருந்துச்சு. அது வந்து துணி துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவர் வேலைக்கு போயிட்டு வந்தாலுமே அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டார். துணியை துவைச்சி முடிச்சுட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவர் ரெஸ்ட் எடுப்பார். அந்த மாதிரி இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே நான் தான் கஷ்டப்படுறேன் இல்லையா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா ஒய்ஃபால் முடியலல்ல, முடிஞ்சால் செய்ய போகிறாங்க, முடியலல்ல. ஆனால் நான் எத்தனை முறை சொல்லுவேன், இது ஒன்று மட்டும் தான் அவங்க அப்பா அம்மா எனக்கு புண்ணியத்தை தேடி கொடுத்தாங்க, மற்றபடி நான் எதுவுமே சொல்ல முடியாது அவங்ககிட்ட. எல்லாம் பிள்ளை பெற்று கொடுத்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு 1000 முறை இப்போ போன முறை காரிய தப்புங்க தான் இருந்தேன். எல்லோரும் பேசின்னு இருந்தோம் உங்கள் அத்தைங்கெல்லாம். அப்போ கூட சொன்னேன், நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், அவங்க தங்கச்சிங்கிட்ட சொன்னேன், நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் அவங்க அண்ணா கிட்ட. அவங்க சொன்னாங்க, வந்தால் எங்கள் அண்ணன் மாதிரி புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிங்க. அவங்க பொண்ணுங்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் நாத்தனாருங்க, எங்கள் அண்ணன் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்குங்க அப்பாவை சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கினாருங்க, இன்னையும் பார்த்துக்கின்னு தான் இருக்கிறாரு. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, உண்மையை சொல்லணும், போய் சொல்லுவேன். எங்கள் அப்பா கொஞ்சம் ஓட்டவா, யாருக்கிட்ட எதை சொல்லணும், யார்கிட்ட எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது எங்கள் நைனாவுக்கு. இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட அடுத்த நிமிஷமே வந்து உங்ககிட்ட எல்லாமே சொல்லிடுவார். சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த பக்கம் காது கொடுத்து கேட்குறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம சொல்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இல்லை, பின்னாடி போய் போட்டு கொடுக்குறவங்க, அதை போய் குறையா சொல்கிறவங்களா இருக்கிறாங்க 3/4 பேர். அதனாலே நாங்கள் திட்டுவோம் அவர்கிட்ட, மற்றபடி வேறு எந்த மனசை விட்டு ஃப்ரீயாக பேசுவார். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து நிறைய வந்து உடனே வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி பேசுவார், நல்லா ஃப்ரீயாக பேசுவார். பேசுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. சிலது பேசணும், சில பேசக்கூடாதுன்னு இருக்குல்ல, அவ்வளோ. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம. மற்றபடி வந்து இவருக்கு மேலே குறை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் ஒன்று மட்டும் தான் எங்கள் இருக்கிற மைனஸ் சொல்கிற மாதிரி இல்லை. அப்படி தான் என்னை பார்த்துக்கினாரு. அப்படி தான் பிரியா நாங்கள்லாம் உன்னை வந்து பெற்று, என் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. கஷ்டமே இல்லாத நான் உன்னை பெற்றெடுத்தேன், எந்த வழியும் இல்லாமல். அப்புறம் தெரியுமா இன்னொரு விஷயம்,
இன்னொரு குழந்தை பெற்றுக்க சொல்லி எங்கள் அம்மாலாம் ஆப்ரேஷனே பண்ணிக்கூடாதுன்னாங்க. எனக்கு ரெண்டே போதும். அப்போ தாத்தா கூட சொன்னார், வேணாம் இப்போ விற்கிற இதுக்கு நமக்கு வருமானம் வரல, இன்னொரு குழந்தைலாம் பெற்று வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் பீரகுப்பன் கேஜி கண்டிக்கு அடுத்தது பீரகுப்பனுக்கு அங்கே தாங்க எனக்கு 3ஆவது நாள் கூட்டிட்டு போயிட்டு 4ஆவது நாள் ஆப்ரேஷன் பண்ணாங்க. 5 நாள் அங்கே இருந்தோம் நாங்கள். 5 நாளும் வந்து எங்கள் அம்மா தான் என் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எனக்கு சமைச்சு கொடுத்தாரு. ஒரு சாம்பார் ஒன்று வச்சு எடுத்துன்னு வர தண்ணி சாம்பார்னு. எங்கள் வார்டில் ஒரு 4-5 ஃபேமிலி இருக்கும், எல்லாம் இருப்பாங்க. அந்த சாம்பார் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அவர் புகழவாதங்களே கிடையாது பிரியா. கேரட் பொரியல், சாம்பார், இந்த மாதிரி அவரைக்காய் தொக்கு பொரியல், இப்படி தான் அவர்கிட்ட தான் நான் இதெல்லாம் கூட அதிகமாக கற்றுக்கினேன். செஞ்சு எடுத்துன்னு வர எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு, நீங்களா செஞ்சீங்க நீங்களா அப்படி சமையல் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டார். 5 நாள் எங்கள் வீட்டுக்காரர் தான் சமையல் பண்ணி வேலைக்கு எடுத்துன்னு வருவார். ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா, 5 கிலோமீட்டர் இருக்கும். எங்கள் அம்மா என் கூடவே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. எங்க அது வரைக்கும் நடந்து போவீங்க? பஸ்ஸில் வருவாங்க, ரோடுக்கு வந்துட்டாங்க, இந்த கவர்மெண்ட் பஸ் அங்கே வந்து இறங்கிடுவாங்க. எங்க ரோட்டுக்கு வரத்துக்கே தூரம் தான். அதே 2 கிலோமீட்டர். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நம்பி வந்துடுறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம மாமியார் மாமனார் நாத்தனார் சொந்த பந்தம் எல்லாம் அப்புறம் தாங்க. நம்ம வீட்டுக்காரு தான் நம்ம கல்யாணம் பண்ணி வந்துட்டோம், நம்ம லவ் பண்ணிக்கலாம் சரி, நம்ம வீட்டில் பார்த்து பண்ணாலும் சரி, பார்த்து இந்த மாதிரி சமயத்தெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் ஆனால் இப்போ நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை கேட்கணும், எங்கள் கூட பிறந்தவங்களை கேட்கணும், அவங்களாம் இப்படி கஷ்டப்பட்டாங்களா, அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதமான வலி, ஒவ்வொரு விதமான கஷ்டம். அதே மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கணும், இதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கணும்னு இல்லை. அதுதான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நானுமே. அதான் நானும் அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பொண்ணுமே சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லா டெலிவரி நார்மலாக ஆகும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சந்தோஷம்தான் அவங்களுக்கு வந்து நார்மல். மனசு ரொம்ப கஷ்டப்பட தான் வந்து இந்த ஆப்ரேஷன் அது இதுன்னு போகுது. ஏன்னா அவங்க ரொம்ப கவலையிலே இருக்கிறாங்க. எனக்கு வேறு என்னன்னே தெரியல, பிபி வேறு அதிகமாகவே இருக்குன்னு. எங்களுக்கெல்லாம் யாருக்குமே இல்லைங்க பிபி சுகர். பிரியா நல்லா தான் இருக்கேன், ஜாலியாக இருக்குன்னா எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட இப்போ தான் சொன்னார், இந்த டைம் வந்தப்போ சொன்னார், ஆமாம் இல்லை நீ மனசுக்குள்ள என்னமோ போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்க, அதனால தான் உனக்கு வெளியே வந்து நல்லா சிரிச்சு பேசுற. ஏதோ சின்ன விஷயம் ஏதோ மனசுக்குள்ள இருக்கு. இவர் தான் சொன்னாரு, அப்பா சொல்றாரு இப்படி அப்படின்னு. அப்பாவுக்கு தான் தெரியும் பொண்ணை பத்தி. அதனால 2 பேரும் சண்டை தான் போடுவாங்க. அதனால எல்லாருக்குமே சொல்றேன், இந்த மாதிரி சமயத்தில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வீட்டுக்காரங்களும் சரி கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, சந்தோஷமா பார்த்துங்க. அதுதான் எனக்கு வேணும். நான் என்னை வந்து எங்கள் வீட்டுக்கார் தான், நான் யார் எந்த சொந்த பந்தம் பார்க்கல, யாரும் செய்யலைன்றதெல்லாம் எனக்கு கவலையே இல்லாமல் பண்ணது என்னுடைய வீட்டுக்கார் தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் ஒரு ஆள் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு யாருமே முக்கியம் கிடையாது. அதுதான் நான் இப்போ எல்லாருக்குமே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரியா கேட்டதுக்காக. பிரியா எப்படி பிறந்துச்சு பத்தி கேட்கணும், அது ரொம்ப பெருசா போகும். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடிஞ்சா சொல்லட்டும் அம்மா. இல்லை இப்படியே எனக்கு இப்போ வந்து பிரியாவுக்கு டெலிவரி ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும், அதாவது இன்றைக்கு வரைக்கும் இப்போ நாங்கள் வீடியோ போகிறோம் சார், முடிகிற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரின்னு சொன்னேன்னு வச்சிங்களா, 10 படம் எடுக்கலாங்க என்னுடைய வாழ்க்கை. ஆனால் நிஜமாவேங்க இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த எங்கள் அப்பா அம்மா பெருசாக வேறு எல்லாம் சொந்தம் இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே போயிடுச்சு. எனக்கு எங்கள் அண்ணாக்கெல்லாம் லைஃபு பெருசாக எதுவும் அப்படி ஊன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் எங்கள் அம்மா லைஃப்பில் நிறையா இருக்குது. எங்கள் அப்பாவில் அதில் கொஞ்சம் பாதி இருக்குதுன்னு சொல்லலாம். அவர் சேட்டை படித்த பையன்தான் சின்ன வயசில். ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்படியே பயங்கரமாக போகுது. பரவாயில்ல, எல்லாத்தையுமே எங்கள் அம்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஒரு மனுஷனாக பிறந்தா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோ இத்துடன் முடிகிறது. நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பிரியா நீ சாப்பிடணும். பிரியா எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா இப்படிதான் வச்சு கொடுத்துறாங்க, சாப்பிடுங்க எல்லாத்தையும். அப்போதான் இங்கே சொரக்காய் வைக்கணும், அது மட்டும் பேலன்ஸ் ஏதோ வச்சிட. இப்போ இவ்வளோத்தையும் சாப்பிட்ணும். இத்தினூண்டு சாப்பாடு இருந்தாலும் அது தயிர் வந்து நிறைய ஊற்றி சாப்பிடணும். நான் நிறைய காய் கொடுப்பேன், நிறைய காய் சாப்பிட்ணும், சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்ணுன்றதுனால இதுதான் இன்னைக்கு லஞ்ச். இன்றைக்கி மத்தியானம் வந்து பிரியாவுக்கு வந்து லஞ்சு. அதே மாதிரி நைட்டுக்கும் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். சப்பாத்தி ஏன்னா பச்சை பட்டாணி வந்து 1 கிலோவுக்கு மேலே உரிச்சு வச்சிட்டேன். கம்மியாக இருக்குதுன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் தங்கச்சிலாம். அதனால ஒரு சூப்பரான நைட்டுக்கு வந்து ஒரு குருமாவோட ஒரு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பொண்ணு பற்றி பேசலாம். அடுத்தது என் பையனுடைய பற்றி பேசுகிறவங்க கிட்ட மறக்காம. பிரச்சனை பிடிச்ச பையன் பிரச்சனை எல்லாம் இல்லை பிரியா. நான் ஃபன்னா பேசினோட இந்த மாதிரி சீரியஸாக கமெண்ட்ஸ்ல எல்லாரும் வந்து என்ன திட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை, அதான் சொல்கிறேன். பண்ணு தான், கரெக்டு தான். சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி.